ஓகே, ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் வச்சு ஸ்டண்ட் பண்ணி நான் சேஃப்டி கியர்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸில் பார்க்க போகிறோன்னா, முதல்ல இந்த பயத்தை போக்கணும். ரொம்ப நாள் ஆச்சுல, கண்டிப்பாக பண்ணும் போது கையெல்லாம் நடுங்கும். பயத்தை போக்கணும். இதை யாரும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஸ்டண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு ப்ரைவேட் ரோட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் கொடுக்காம பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சேஃப்டி கியர்ஸ் ஷூ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ரைடிங் க்ளவுஸ் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன், சேஃப்டி ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்கிங் ஃபுல்லாக வைக்கணும், பேக் பிரேக்கு. ஏன்னா முதல்ல நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறது பேலன்ஸ், அப்புறம் பயத்தை போக்கணும், அப்புறம் பிரேக்கிங். இதை கற்றுக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணி. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏர் வந்து ஒரு 20% கொண்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து ஓரளவு க்ரிப்பாக பண்ண முடியும். ஓகே, டயர் அமுங்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைமில் பங்க்கில் போய் 20% வச்சுட்டே வந்துடுவோம். க்ளவுஸை போட்டு இந்த மூடியை வேறு போட மாட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, கீழெல்லாம் விழுகக்கூடாது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. ஏற்கனவே எஃப்ஜெட்டில் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. இதான் டே 1 தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேஃப்டிக்கு நம்மளுக்கு வந்து இந்த கிராஸ் கார்ட் மட்டும்தான் இருக்குது. பிரேக்கிங் வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் வீலி அது க்ளவுஸ்லாம் போட்டிருக்கனால கண்ட்ரோல் இருக்குமான்னு தெரியல. முதல்ல சீட்டில் லாக் பண்ணிவிட்டு வண்டியதில் லாக் பண்ணிவிட்டு பரவாயில்ல, ஃபஸ்ட் வீலி ஓரளவுக்கு போச்சு. நல்லா பிரேக்கிங் கட்டணும். பிரேக்கிங் ஏய், வெயிட் அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, பயத்தில் வந்து பாடி வெயிட்டை ஃப்ரண்ட்டில் போடுறேன். அப்படியும் போடக்கூடாது. வந்து பயத்தில் பாடி வெயிட்டை ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்ப்பாங்க. பிரேக்கிங் இந்த காலை வந்து நான் எடுக்கிறேன், இந்த காலை எடுக்காமல் போகிறேன். அந்த மொபைல் கீழே இருந்து விட்டது. அடைஞ்சிருச்சா? நல்லா விழுகுது. ஸோ கடவுளே, சடிக்கிறேன். அவ்வளோதான்டா நான் ரேஸ். ஃபஸ்ட் டேவே இந்த அளவுக்கா? பிரேக்கிங் ஓரளவுக்கு வருது. என்னென்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே பிரேக்கிங் ரொம்ப பண்ணுறேன். ஆனால் வண்டி கீழே இறங்கிடுது. அதுவும் இல்லாமல் வண்டியோட பவர் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். என் பாடி பேலன்ஸ்லாம் இனிமேல் தான் கற்றுக்கணும். கரெக்டு அரே ஏறிட்டடா பாருங்க. அப்படியே ஸ்லோலி மேலே ஏற்றி அப்படியே கொண்டு போகிறேன். நான் என்ன கண்ட்ரோலாக இருக்கேன்னா, வண்டியை ஓவர் ட்ரைவ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான்டா. பக்கா
பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் டேவே இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதைத்தான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நானே பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துலேயே 4 coil seal மாற்ற வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே அவ்வளோதான். என்ன நினைக்கிறீங்க, இம்ப்ரூவ் ஆயிரும்னா? இம்ப்ரூவ் ஆகும்னா நீ தேர மாட்டேடா அப்படின்றீங்களா? இது அதிகமாக ரவ் பண்ணியிருக்கேன். அடா i3 சானில் இருக்கா, நஷ்டமாக போச்சு. சரி, வண்டி கொஞ்சம் ஐடியல் லெவலான்னு பார்த்துங்க. ஓ மை காட், இல்லை இது ஏற்கனவே லூஸாக தான் இருந்தது. நான் வெளியும் பண்ணனால இல்லை, வண்டியெல்லாம் ரொம்பலாம் உடைக்கல. இதுக்கு மேலே இதில் உடைக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சரி விடுங்க எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படியே இருந்துட போகிறதில்ல. இந்த ஃபீல்டில் நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்குன்னு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு தனி யூனிக் இருக்கணும்னா ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம இந்த ஸ்கில்லெல்லாம் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நான் கரெக்டாக இருக்கணும். ஸ்டண்ட் பண்ணுறதுனால என்னடா ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டண்ட் பண்ணுறதுனால நிறைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். பைக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறது நிறையா கற்றுக்கலாம். சரி ஓகே, செகண்ட் ரவுண்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ரவுண்டில் ஓரளவுக்கு ஓகே. முதல் நாள் இப்படி தான் இருக்கும். ஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை. ஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு பைக்கு, லாங் ட்ரைவுக்குன்னு ஒரு பைக்கு, இல்லைன்னா செம்மையான ஒரு பைக்கு வாங்கி லாங் ட்ரைவ், ஸ்டண்ட்டு, சிட்டி யூஸு, நார்மல் ஜாப் யூஸு எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி ஒரு வண்டி. அப்படி ஒரு வண்டி தயாரிக்கும். ஓகே, எவ்வளோ ஸ்டெச்சு. ரெண்டாவது ரவுண்டில் ஸ்டெச் அடிக்கிற அளவு நில்வேன் என்று நினைத்தாயோ. சினிமா போச்சுக்கு மாதிரி பிரேக்கிங்லேருந்து கால் எடுத்தேன். சைடாக போடா. ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, என்கே விளாக்ஸ் டாட்டா. இருட்டில் தெரியுதுன்னு தெரில, கொஞ்சம் வண்டி ஐடியில் இருக்கட்டும். டாட்டா.